Now we will start about land degradation. Land degradation is ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் லேண்ட் டீக்ரடேஷன்னா என்னன்னா அதோட ஒரிஜினல் குட் குவாலிட்டியில இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகுறது. இட் வில் லூஸ் இட்ஸ் நியூட்ரியன்ஸ், இட் வில் லூஸ் இட்ஸ் ஃபர்டிலிட்டி. அந்த இதில் கிராப்ஸ் க்ரோ பண்ண முடியாத மாதிரி இட் வில் கோ டு அ பேட் ஸ்டேட், பேட் கண்டிஷன். இதுதான் லேண்ட் டீக்ரடேஷன். we can bring back to its original quality, அதுவும் அந்த இதில் பாசிபிள். இப்ப லேண்ட் டீக்ரேட் ஆகுறதுக்கு என்னென்ன காசஸ்னு பார்த்தா there are only few. First soil pollution, soil erosion, overgrazing, extraction of minerals at a repeated stage and drought. ஃபர்ஸ்ட் சாயில் பொல்யூஷனா நம்ம போய் குப்பை போடுறது, அந்த இதுல அதிகமா பொல்யூட் பண்றது, இட் இஸ் சாயில் பொல்யூஷன். அடுத்த சாயில் எரோஷன்னா ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இங்க இருக்கு. விண்டும் வாட்டரும் ஒரு மேஜர் சாயில் எரோஷன் பண்றதுக்கான ஃபேக்டர்ஸ். அடுத்து கிரேசிங்கிறது ஆடு மாடு மேய்க்கிறது தான். ஓவர் கிரேசிங், அதாவது நிலத்துல ஃபுல்லா புல்லு வளர்ந்துருக்கும், அந்த புல்ல ஆடு மாடுகள்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா there will not be any plants left to hold the soil together. அதனால மேலாப்புல இருக்கிற சாயில்லாம் இட் will lose its strength. அந்த ஒன்னா ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது, தண்ணியும் அந்த இடத்துல இருக்காது. ஸோ ஈஸியா விண்டு அதை எரோட் பண்ணி முடிச்சிரும். இட் will be a major reason for soil erosion. அடுத்து நம்ம மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனாலயே அந்த லேண்ட் பொல்யூட் ஆகும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் லேண்ட் டீக்ரடேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ். அடுத்து ட்ராட்ன்றது வறட்சி, அங்க தண்ணியே இருக்காது, நமக்கு தேவைப்படுறதோட தண்ணி கம்மியா இருக்கும், அங்க பிளான்ட்டும் எதுவுமே வளர முடியாது. பிளான்ட் இல்லாததுனால அங்க அனிமல்ஸும் அங்க சர்வைவ் பண்ண முடியாது. அகெயின் திஸ் ட்ராட் வில் பி a மேஜர் ரீசன் ஃபார் விண்ட் எரோஷன். இருக்கிற சாயில் விண்ட் அப்படியே எரோட் பண்ணி கொண்டு போயிடும். இத லேண்டை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், அதாவது லேண்ட் டிகிரேட் ஆகாம இருக்கிறதுக்கு எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அஃபாரஸ்டேஷன் அண்ட் ரீஃபாரஸ்டேஷன் நம்ம பண்ணணும். அஃபாரஸ்டேஷன்ன்றது ஆல்ரெடி ஃபாரஸ்ட் இருந்த ஏரியால ட்ரீஸ் எல்லாம் கட் டவுன் பண்ணிருப்பாங்க, அது திரும்ப நட்டு வச்சு இருக்கிற இடத்துலயே ஒரு ஃபாரஸ்ட்டை மறுபடியும் அது பேக் டு இட்ஸ் கண்டிஷன் கொண்டு வரது அஃபாரஸ்டேஷன். ரீஃபாரஸ்டேஷன்றது அந்த இடத்துல முன்னாடி ஃபாரஸ்ட் இருந்திருக்காது, நம்ம புதுசா ட்ரீஸ் எல்லாம் பிளான் பண்ணி அங்க ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்குறதுக்கு பேரு ரீஃபாரஸ்டேஷன். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். அந்த கிரேசிங் எல்லாம் பண்ண விடாம we have to properly manage it. நெக்ஸ்ட் பிளான்டிங் ஆஃப் ஷெல்டர் பெல்ட் ஆஃப் பிளான்ஸ், அதாவது பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக we need a proper mechanism. இப்ப எப்படி சொல்றது, 1 minute. இது பிளான்டிங் ஆஃப் ஷெல்டர் பெல்ட்ஸ் ஃபார் பிளான். நம்ம இருக்கிற பிளான்ட்டை வச்சே பிளான்ட்டுக்கு நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். அடுத்து நாம பாக்குறது கண்ட்ரோல் ஆஃப் ஓவர் கிரேசிங். இப்போ ஆடு மாடு எல்லாம் அந்த சாப்பிட்டுச்சுன்னா அது நம்ம ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிச்சுன்னா ஓவர் கிரேசிங்னு சொல்லுவோமா? அந்த ஆடு மாடு உள்ள வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வேலி அந்த மாதிரி இதெல்லாம் போடலாமா? அதுவுமே ஷெல்டர் பெல்ட் கேட்டகரியில தான் வரும். நம்ம இப்ப லேண்டு சும்மா போற இடத்துல பார்த்தோம்னா விவசாய நிலத்தை சுத்தி நம்ம உள்ள போக முடியாதபடி தானாவே மரம் வளர்ந்த மாதிரி அப்படியே வச்சிருப்பாங்க. மரத்தையே ஒரு பவுண்டரி மாதிரி, ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே ஷெல்டர் பெல்ட் தான், அந்த பிளான்ட்டை பாதுகாக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விண்ட்ல இருந்து பாதுகாக்கும். விண்ட் எரோஷன் எதுவும் நடக்காது, ஈஸியா அங்க இருக்கிற தண்ணி ஆவியாகாது. இட் வில் கண்ட்ரோல் கிரேசிங் டு, உள்ள இந்த அனிமல்ஸையும் அதை அலோவ் பண்ணாது. ஸ்டேபிளைசேஷன் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ் பை க்ரோயிங் தானி புஷஸ். இங்க சாண்ட் டியூன்ஸ்ன்றது டெசர்ட் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மண்ணாலே ஆனா குட்டி குட்டி மலை மாதிரி இருக்கும், அதான் சாண்ட் டியூன்ஸ். அதுவுமே ஒரு தனி ஈகோசிஸ்டம், டெசர்ட் ஈகோசிஸ்டம் சொல்லுவோம். அந்த இடத்துல தானி புஷஸ்ன்றது அங்க வளரக்கூடிய ஒரு வகையான செடி. அந்த செடியை அங்க வளர்த்து அந்த மண்ணை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். we can protect that sand dunes. erosion, wind erosion we can protect that. அடுத்து கண்ட்ரோல் ஆன் மைனிங் ஆக்டிவிட்டிஸ். நம்ம மைனிங் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு தேவைதான், அதை சஸ்டைனபிளா பண்றது மூலமா we can protect our environment. சாயில் டீக்ரேட் ஆகாம நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்து ப்ராப்பர் டிஸ்சார்ஜ் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் அண்ட் வேஸ்ட் ஆஃப்டர். இங்க வேஸ்ட் வாட்டர்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி சாலிட் வேஸ்ட்னு எதாவது வச்சுக்கோங்க.
ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து வேஸ்ட் வாட்டர் இல்லாட்டி சாலிட் வேஸ்ட் எல்லாம் வெளியே வருதுன்னா அதை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும். சாயில்ல கிடைக்கிற இடத்துல கொட்டிட்டோம்னா அதுதான் நம்ம சாயில் பொல்யூஷன் சொல்லுவோம். அப்படி பண்ணக்கூடாது. இப்ப பார்த்த இந்த 6 பாயிண்ட்டுமே எப்படி நம்ம லேண்டை ப்ரொடெக்ட் பண்றது பொல்யூஷன்ல இருந்து, ஹவு வி கேன் ஹாவ் தம், அந்த பாயிண்ட்ஸ்ல வி சா 6. அடுத்து சாயில் அஸ் எ ரிசோர்ஸ்னு பார்த்தோம்னா, சாயில் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ். நமக்கு தேவையானதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெனியூவபிள் ரிசோர்ஸ் வந்து சாயில் தான். ஆக்சுவலா அதை ரெனியூவபிள்னு சொல்ல மாட்டோம், ஒரு நார்மல் ரிசோர்ஸ். நமக்கு சாயில்னா அது இவ்வளவுதான் இருக்கு. ராக் சைக்கிள்னு ஒண்ணு இருக்கு. ராக்ஸ் தே வில் ஆல்வேஸ் ஃபார்ம், ரீஃபார்ம் அண்ட் டீஃபார்ம். இந்த மாதிரி ராக் அதோட இதை மாத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா கீழே மேக்மா, மேல வந்து அதுக்கு பேர் லாவா அப்படின்னு சொல்லுவோம். லாவா டக்குன்னு கூல் ஆயிட்டு இட் டிபெண்ட்ஸ், இட் டேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டு கூல் டவுன். இல்லாட்டி வெறும் ஒரு 10 இயர்ஸ்லயே இல்லாட்டி வெறும் ஒரு 5 டேஸ்லயே அது கூல் ஆயிடலாம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெருப்பால உருவானது இக்னியஸ் ராக்ஸ். சோ இந்த இடத்துல அந்த ரினியூவபிள்னு போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி யூஸ் சாயில் as a natural resource அப்படிதான் சொல்லுவோம். It is a medium of plant growth and supports different types of living organism on earth. சாயில் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணும்? ஹியூமன் லைஃபை சப்போர்ட் பண்ணும், அனிமல் லைஃபை சப்போர்ட் பண்ணும், ஹியூமன் டிரான்ஸ்போர்ட், ஹியூமன் கம்யூனிகேஷன்ஸ், ஹியூமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கெல்லாம் சாயில் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். It takes millions of years to form soil up to few centimeters in depth. ஃபர்ஸ்ட் நமக்கு உருவானது ராக் தான் உருவாகும். அந்த ராக் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு இதை நம்ம வெதரிங் அப்படின்னு சொல்லுவோம். வெதரிங் நடந்து, எரோஷன் நடந்து நமக்கு ஃபியூ சென்டிமீட்டர் இந்த டெப்த்துக்கு நமக்கு சாயில் கிடைக்கணும் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகுமா. ஓகேவா? அடுத்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன். சாயில் எப்படி உருவாக்கும்ன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் அ குவிக் டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் நமக்கு ராக் தான் ஃபார்ம் ஆகியிருக்கும், இக்னியஸ் ராக் ஃபார்ம் ஆகியிருக்கும். அதாவது அந்த மேக்மா கூல் ஆகுறதுல இருந்து ஃபார்ம் ஆன ராக்ஸ் தான் இக்னியஸ் ராக். அது ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால கொஞ்சம் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி வேற ஒரு ராக்கா மார்ஃப் ஆகும். அதுக்கு பேரு மெட்டமார்பிக் ராக். அடுத்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் இக்னியஸ் ராக்கும் மெட்டமார்பிக் ராக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வெதரிங் நடக்கும். இந்த இதுல கொஞ்சம் கொஞ்சமா அது பிரேக் டவுன் ஆகும். அப்புறம் அந்த பிரேக் டவுன் ஆன வெதர்டு ராக்ஸ் எல்லாமே வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே செட் ஆகி மல்டிபிள் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மல்டிபிள் லேயர்ஸ் காம்பேக்ட் ஆகும், சிமெண்டேஷன் அங்க நடக்கும், ஃபுல்லா அது பாண்டிங் ஆகி இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ராக்கா மாறும். அதுதான் செடிமெண்ட்ரி ராக். மொத்தமே நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ராக் தான் இருக்கு: இக்னியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக், மெட்டமார்பிக் ராக். இந்த ஒரு ராக்ஸும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெதரிங் நடந்து நமக்கு கிடைக்கிற குட்டி குட்டி ரொம்ப குட்டியா இருக்கிற ராக்ஸ் தான் நம்ம சாயில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாண்டு, சாயில். சாயில்னு பார்க்கும்போது அதுல என்னென்ன இருக்கும்னா, சும்மா மண்ணு மட்டும் இருந்தா அது சாயில் கிடையாது. சாண்ட் இருக்கணும், அதாவது மினரல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாண்டு, சில்ட், கிளே, இது 3 சேர்த்து மினரல் பார்ட்டிகல்ஸ். இந்த மினரல் பார்ட்டிகல்ஸ் இருக்கணும், வாட்டர் இருக்கணும், ஏர் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம டீகேயிங் மேட்டர் இருக்கணும். அதாவது முன்னாடி இருந்த இறந்து போன அனிமல்ஸோ இல்ல ட்ரீஸோ அது மக்கி போற நிலைமையில இருக்கணும். நம்ம அதை ஹம்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவோம். இன்னொன்னு லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கணும் சாயில்ல. பூச்சி இருக்கலாம், எர்த்வார்ம் இருக்கலாம், அது எதுனாலும் இருக்கலாம். ஆர்கானிக் கான்டென்ட் இருக்கணும், அப்புறம் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அங்க இருக்கணும். அடுத்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேரண்ட் இல்லாட்டி பெட் ராக் இருக்கும், கிளைமேட், வெஜிடேஷன் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டைம் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் சாயில். சாயில் ஃபார்ம் ஆகுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா, பெட் ராக் அதாவது ரொம்ப முக்கியமான பேரண்ட் ராக்கு, கிளைமேட், அதுல வளர்ற வெஜிடேஷன், அதுக்கப்புறம் டைம், இதெல்லாம் தான் சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமானது. அடுத்து வேரியஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், actions of running water, wind and glaciers, activities of decomposers etc. contribute to the formation of soil. இதை தவிர வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தா, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சர், வாட்டர், விண்டு, இதெல்லாம்.
ரன்னிங் வாட்டர் அப்புறம் கிளேசியர்ஸ் எல்லாம் எரோஷன் வெதரிங் நடக்கிறதுக்கு கிளேசியர்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். அந்த ஐஸ் கிளேசியர் அப்படியே மூவ் ஆகும்போது பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் அப்படியே உடஞ்சி சின்ன சின்ன ராக்ஸா பெபிள்ஸா மாறிடும். கிளேசியர்ஸ் ஆர் தட் ஸ்ட்ராங். அடுத்து சாயில் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்கானிக் ஹம்மஸ் அண்ட் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஆர்கானிக்னு இங்க நம்ம சொல்றது பிளான்ட் இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதை எடுத்துக்கும். லைக் எக்ஸாம்பிள், இப்ப ஏதாவது ஆல்ரெடி ஏதாவது அனிமல் இறந்து போயிருக்கு அப்படின்னா செடிமெண்ட்ஸால அந்த அனிமல் வந்து அப்படியே மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிடும். we call it as hummus. கொஞ்சம் கொஞ்சமா அது டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர் இதெல்லாம் நம்ம ஹம்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சாயில் கிளாசிபிகேஷன். ஆர் யூ ரெடி? கேன் யூ see the soil classification? On the basis of the factors responsible for soil formation, color, thickness, texture, age, chemical and physical properties, the soil of India are classified in different types. நம்ம ஏகப்பட்ட கிளாசிபிகேஷன் இருக்கு. நம்ம அந்த சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட கலர், அதோட ஏஜ் என்ன, கெமிக்கல் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதை வச்சு நம்ம சாயில் கிளாசிபிகேஷன் நம்ம பண்றோம். விதவிதமா சாயிலை கிளாசிஃபை பண்ணி வைக்கிறோம். முக்கியமா அலுவியல் சாயில், இல்லாட்டி கலரை வச்சு பார்த்தோம்னா ரெட் சாயில், பிளாக் சாயில், இந்த மாதிரி ஏகப்பட்ட சாயில் இருக்கு.